குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லோரும் வந்துட்டிங்களாம்மா? வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. பிரியா வந்தாச்சு. திவ்யா வந்தாச்சு. தேங்க்யூ. சரிங்கம்மா, எல்லாம் வந்துட்டிங்களா? உங்கள் டியூட்டி பாருங்கள். டாக்டர் வர டைம் ஆயிடுச்சு. நீங்கள் டாக்டர் உங்களை செக் பண்ணுங்கள். நீங்கள் போய் பேஷண்ட் எல்லாம் கவனிங்க. தேங்க்யூ. வாங்கம்மா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்கள் பேர் என்ன சொல்லுங்கம்மா. என்ன பிரச்சனை? அதுங்களாமே என் முடி இல்லை, நரைச்சி போச்சு. அதான் டாக்டர் பார்த்து போகலான்னு வந்தேன். என் முடி இல்லை, இப்படி நரைச்சிருக்குல்ல, அது டாக்டர் சரி பண்ணுவாங்களா? அதான் நான் கேட்க வந்தேன். என்னது, முடி நரைச்சி போச்சா? அதுக்கு பார்க்க வந்தீங்களா? சரி சரிங்கம்மா, டாக்டர்மா வந்துடுவாங்க. உட்காருங்க. உங்கள் பேர் என்ன சொல்லுங்கம்மா. என் பேர் நித்யாங்க. என் வயசு 32. ஆனால் முடியெல்லாம் நரைச்சி போச்சு. பேர் நித்யா, வயசு 32, முடி நரைச்சிருக்கு. சரிங்கம்மா, உட்காருங்க. நர்ஸ் வந்துடுவாங்க. ஐயோ, டாக்டர் வந்துடுவாங்க. மன்னிச்சிக்கோ, சாரி. முடிய இன்றைக்கி டாக்டர்கிட்ட சரி பண்ணிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். சரி பண்ணிடுவாங்களா? நரைச்சி போச்சு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் என்னென்னமோ போட்டு வாங்கம்மா. என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. எனக்கு தூரம் தள்ளி போயிருக்குதுங்கம்மா. அதனால் டாக்டர் அம்மா பார்த்து போகலான்னு. என் பேர் சங்கீதா, வயசு 35. பேர் சந்தரா, தூரம் தள்ளி போயிருக்கு, 35 வயசு. சரிங்கம்மா, உட்காருங்க. டாக்டர் வந்துடுவாங்க. சரிங்க, உட்கார்றேன். அப்பாடி. வாங்கம்மா. என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கம்மா. அதுவாம்மா, எனக்கு 48 வயசு ஆயிடுச்சு. தூரம் நிற்கவே மாட்டேங்குது, போயிட்டே இருக்கு. அதுதான் டாக்டர் பார்த்து போகலான்னு வந்தம்மா. 48 வயசு ஆயிடுச்சு, தூரம் நிற்கலையா? சரி சரி. சித்ராவா பேர்? அதிகமாக போகுதா? சரிங்கம்மா. சரி, உட்காருங்க. டாக்டர் வந்துடுவாங்க. சரிம்மா, உட்காருறேன். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங். வர சொல்லுங்கம்மா பேஷண்ட்டை. பேஷண்ட்டை வர சொல்லுங்கம்மா. சித்ரா, உங்களை டாக்டர் கூப்பிட்றாங்க. போங்கம்மா. இது போகிறேங்கம்மா. வாங்கம்மா. என்ன பிரச்சனை? உட்காருங்கம்மா, உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பண்ணுது சொல்லுங்கள்.
என் முடி நரைச்சி போச்சுங்க மேம். வெளியில் நடக்க முடியல, எல்லாம் வயசானவங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு 28 வயசு தான் ஆகுது. முடி இப்படி நரைச்சி போச்சு. நானும் எத்தனையோ டாக்டர் பார்த்துட்டேன், என்னென்னமோ போட்டு பார்த்துட்டேன். ஆனால் முடி மட்டும் நல்லாவே ஆக மாட்டேங்குதுங்க மேம். முடி நரைச்சி போச்சா? வயசு 28 தான் ஆகுதா? முடி நரைக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைம்மா. முடி இப்போ பார்க்க போனால் முடி எல்லாத்துக்கும் நரைக்குது. சின்ன குழந்தைங்க 5 வயசு குழந்தைங்க இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் முடி நரைக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இப்போ கடைகளில் விற்கிற ஷாம்பு, அதில் கலக்கிற கெமிக்கல், இதுதான் காரணம். சரி, நான் உங்களுக்கு தலைக்கு ஒரு ஷாம்பு எழுதி தரேன். அந்த ஷாம்பை போடுங்க. மாத்திரை எழுதி தரேன். நம்ம என்ன தான் பண்ணினாலும் உள்ளே இருந்து வர நரமுடிய ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற முடியாது. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, ஓரளவுக்கு நீங்கள் நரமுடிய குறைச்சிடலாம். மர நெல்லிக்காய், புரியுதுங்களா? மர நெல்லிக்காய். மர நெல்லிக்காய் ஒரு 10 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. 10 வேண்டாம், 5 போதும். ஒரு 5 நெல்லிக்காய், ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம், 5 நெல்லிக்காய், அது கூட கொஞ்சம் மருதாணை, இதையெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிருங்க. இதை 3ஐயும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அதை வாரத்தில் தலைக்கு குளிக்கும் போதெல்லாம், என்ன சொன்னது ஞாபகம் இருக்குங்களா? மர நெல்லிக்காய், எலுமிச்சங்காய், இது மருதாணி, இதை 3 மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நல்லா தடவி, முடி பூரா நல்லா தடவி விட்டு, இல்லை நல்லா தடவி விட்டு வாரத்தில் 2 நாள் குளிச்சுட்டு வாங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு நரமுடி சரியாகும். சரிங்களா? அதோட நான் எழுதி தர மருந்தையும் மாத்திரையும் சாப்பிடுங்க. சரிங்களா? நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மருந்து எழுதி தரேன், வாங்கிட்டு போங்க. தேங்க்யூ. சரிங்க மேம், அது போலயே செய்கிறேன். இந்த ஷாம்பு எப்போ போடணும்? இந்த ஷாம்பு எப்போ போடணும்னா, இதையெல்லாம் தலைக்கு தேய்க்கிறீங்க இல்லைங்களா, அதை நல்லா அலசி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஷாம்பு, என்ன ஷாம்பு எழுதியிருக்குன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் எழுதியிருக்கு. அந்த ஷாம்பை போட்டு தேய்ச்சி குளிச்சுருங்க. முடி நல்லாயிருக்கும், பளபளன்னு இருக்கும். முடி நிறம் உங்களுக்கு நாளுக்கு நாளுக்கு நிறம் மாறிக்கிட்டே வரும். சரிங்களாம்மா? மறக்காமல் பயன்படுத்துங்க. சரிங்க மேம், அப்போ வரேங்க மேம். சரிங்கம்மா, குட் மார்னிங், போயிட்டு வாங்க. அம்மா, அடுத்த ஃபேஷனில் வர சொல்லு. சங்கீதா, நீங்கள் போங்கம்மா. சரிங்க மேம், போகிறேங்க. வணக்கங்க மேம். வாங்கம்மா, குட் மார்னிங், உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்கள். எனக்கு 3 மாதம் தூரம் தள்ளி போயிருக்குதுங்க. செக் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். எனக்கு இந்த கருவை கலைக்கணும், ஏற்பாடு பண்ண முடியுங்களாங்க மேம்? மை காட், என்ன சொல்கிறீங்க நீங்கள்?
மா, நாட்டில் குழந்தை இல்லாத எத்தனை பேர் தவிக்கிறாங்க. நீங்கள் ஏம்மா கருவை கழிக்கிறேன்னு சொல்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஏன் கருவை கழிக்கணும்னு சொல்கிறீங்க? என்னாச்சு? எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப தண்ணி போடுறாங்க மேம். டெய்லியும் வீட்டில் சண்டையாக இருக்குது. என்னை குடிச்சிட்டு டெய்லியும் பிடிச்சி அடிக்கிறாரு. குழந்தை இல்லாத போதே இப்படி இருக்கு. குழந்தை பெற்றுட்டு என்னங்க மேம் பண்ணுறது? இவங்களை வச்சு எப்படி இந்த ஆளை நம்பி நான் எப்படி குழந்தைய வளர்க்க முடியும் சொல்லுங்கள்? உன் கதையை கேட்டால் எனக்கே பாவமாக தான் இருக்குது. ஆனாலும் இது எத்தனாவது குழந்தை இருக்கா இல்லையா? அதான் ஃபஸ்ட்டு குழந்தையா? உங்களுக்கு ஏன் எந்த நோக்கம் வந்தது? இப்போ கலைக்கிறதுக்கு சட்டத்தில் இடமே இல்லை. குழந்தைய பெற்றுக்கணும், அடுத்து ஆப்ரேஷன் பண்ணிடணும், அதான் ரூல்ஸ். நீங்கள் உங்களுக்கு குழந்தை இருக்காங்களா இல்லையா? எனக்கு வாழை பிடிக்கலைங்க மேம். டெய்லி அவர் குடிச்சிட்டு தண்ணி போட்டுட்டு நான் சந்தேகப்பட்டு அடிக்கிறது என்னால் தாங்க முடியலைங்க மேம். நான் ஏன் இருக்கணும்? ஒரு குழந்தைய பெற்றுட்டா அதுக்காக நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து தானே ஆகணும். அதனால தாங்க மேம் எனக்கு குழந்தை வேணும். எனக்கு இந்த பூமியில் எனக்கு வாழை பிடிக்கல. எனக்கு கருவை கலைச்சிருங்க மேம். அம்மா, நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஒரு உயிரினுடைய விலை என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? காசு பணம் சொத்து சுகம் எல்லாமே சம்பாதிச்சிடலாமா? ஒரு உயிர் போயிட்டா அது திரும்பி பெறவே முடியாது. காசு பணம் இழந்துடலாம், திரும்பி சம்பாதிச்சிடலாம். ஆனால் உயிரை மட்டும் இழந்துட்டா அந்த முகத்தை பார்க்க இந்த ஜென்மத்தில் முடியாதுமா. அந்த முகத்தை எத்தனை ஒரு யுகமோ அந்த முகத்தை பார்க்கவே முடியாது. உயிரோடு இருக்கும்போது மட்டும்தான் அந்த முகங்களை பார்த்து ரசிக்க முடியும். செத்துட்டா ஃபோட்டோவில் வேணால் பார்த்துக்கலாம். உனக்கு சர்வசாதாரணமாக இருக்குது இல்லையாம்மா? அம்மா, 4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி கூட குழந்தைங்கள வளர்த்துடலாம், சரியா? இந்த குழந்தைய வளர்த்துட்டா அது உன்னை காப்பாற்றும், சரியாம்மா? நீ தப்பான முடிவுக்கு போக வேணாம், சரியாம்மா? உங்களுக்கு மருந்து மாத்திரை எழுதி தரேன். அடுத்த மாதம் செக்கப்புக்கு வரீங்க. நீங்கள் எனக்கு காசே கொடுக்கலினாலும் பரவாயில்ல, உன் குழந்தைய பாதுகாப்பாக பெற்று எடுக்க வரைக்கும் நான் பொறுப்பு. என் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் டெய்லி வாங்க. நான் உங்களுக்கு நல்ல முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணித்தரேன், செக்கப் பண்ணித்தரேன். இந்த தவறான முடிவுக்கு நீங்கள் போக வேண்டாம், சரிங்களாம்மா? நல்ல முடிவுக்கு வாங்க. நாளைக்கே என் வீட்டில் உனக்கு சமையல் வேலை போட்டு தரேன், வாங்க. என் வீட்டில் சமைக்க ஆள் இல்லாமல் தான் இருக்குது. நீங்கள் சமையல் வேலை பாருங்கள், உங்கள் குழந்தைய காப்பாற்றுங்க, சரியாம்மா? என்னால் முடித்த உதவி உங்களுக்கு நான் பண்ணுறேன், சரிங்களா? சரி. சரிங்க மேம். என்ன இருந்தாலும் அந்த பாவி பையன் என்னை விட மாட்டான் சமையல் வேலைக்கு. என்னை ஏற்கனவே சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு வெளியே விடாமல் வச்சுருக்கேன். நான் சமையல் வேலைக்கு வந்தேன்னா அதுக்கெல்லாம் பேசுவேன். நான் எப்படியாவது இந்த குழந்தைய பெற்று எடுக்கிற வரையிலும் நான் அவங்ககிட்ட இருந்து தான் ஆகணுங்க. நீங்கள் சொன்னதுக்கு எனக்கு மிக்க நன்றி மேம், மிக்க நன்றி. தெய்வம் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கீங்க. நானும் என் பிள்ளையும் வாழ்கிறதுக்கு ஒரு வழின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க மேம், நன்றி. நான் வரேங்க மேம், அடுத்தடுத்து செக்கப்புக்கு வரேன். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. இனிமேல் தவறான முடிவுக்கு போகாதீங்க. என்ன, குழந்தைய வளர்க்குற வழி பாருங்கள், நல்ல முறையாக பெற்றெடுக்கிற வழி பாருங்கள்,
சந்தோஷமாக இருந்தால் தான் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்கள் குழந்த சந்தோஷமாக பிறக்கும். நீங்கள் வந்து கஷ்டத்தில் வாழ்ந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கும் கஷ்டமான சூழ்நிலை வந்து சேரும். சரிங்களா? அதனால் மாசமாக இருக்கிறவங்க யாருமே சரி, மாசமாக இருக்கிறவங்க அனைவருமே சரி, எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக சந்தோஷமாக இருக்கும். இன்னையிலிருந்து உங்கள் கண்ணில் தண்ணீர் வரக்கூடாது. அந்த ஆள் எத்தனை குடும்பம் பண்ணாலும் பரவாயில்ல, நீ ஏற்றுக்கிட்டு உன் குழந்தைக்காக நீ சந்தோஷமாக இருக்கணும். சரிங்களா? குட் பை. போய்ட்டு மருந்து எழுத்துறேன், வைப்போம். சரி, தேங்க்யூ. சரிம்மா. அம்மா, அடுத்த பேஷண்ட்டை வர சொல்லு. அம்மா, சித்ராம்மா, நீங்கள் போங்கம்மா. இதை போகிறேங்கம்மா. வணக்கங்க. வணக்கம். உட்காருங்கம்மா, உட்காருங்க. பேர் சித்ராவா? தூரம் நிற்க மாட்டேங்குதா? அதிகமாக போயிட்டுருக்கா? சரிங்கம்மா, பார்க்குறேன். உட்காருங்க. 48 வயசு ஆயிடுச்சுங்க. தூரம் நிற்கவே மாட்டேங்குது, அதிகமாக போயிட்டுருக்கு. என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியல. அதான் பார்த்துட்டு போகலான்னு இருந்தேன். இது வந்து எல்லா பெண்களுக்கும் உண்டானது தான். அந்த டைமு 45 வயசுக்கு மேலானால் அந்த நிற்கிறதுக்காக உங்களுக்கு தூரம் அதிகமாக போகும். அது பயப்பட வேண்டாம். நான் மருந்து மாத்திரை எழுதி தரேன், சாப்பிடுங்க. நான் சொல்கிற மாதிரி ஒன்று செய்யுங்க. வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா? வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ இப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வாரத்துக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரத்தில் 2 நாள் அதை சமைச்சு சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த தூரம் நிற்கும். கொஞ்சம் அதிகமாக போகிறது கம்மியாக வாய்ப்பு இருக்குது. சொல்கிறது ஞாபகம் இருக்குங்களா? வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ வாரத்தில் 2 நாள் சமைச்சு சாப்பிடுங்க. ஒரு 10 தடவை சாப்பிட்டா போதும், உங்களுக்கு குணமாயிடும். சரிங்களா? நான் மருந்து மாத்திரை எழுதி தரேங்க, சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன பொருளை வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு அந்த தூரம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 50 வயசுக்கு மேலே நின்னா தான் நம்ம உடம்புக்கு நல்லது. 50 வயசுக்கு கீழே வந்து தூரம் நின்னால் நமக்கு கொஞ்சம் இடைஞ்சல் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தூரம் போகுதுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் நான் சொன்ன பொருளை 3 சேர்த்துக்குங்க. அந்த டேட்டா வர சமயத்தில் கொஞ்சம் பக்கமாக இருக்கும்போதே அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தூரம் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரிங்கம்மா, மருந்து எழுதி தரேன், வாங்கிட்டு போங்க. சரிங்கம்மா, நான் அப்படியே பண்ணுறேன். ஆனால் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுங்களா? நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அப்படிங்களா? சரி, தேங்க்யூ. போயிட்டு வாங்கம்மா. சரி, நர்ஸ் இங்கே வாங்க. இதை வரேங்க மேம். வணக்கங்க மேம், சொல்லுங்க மேம். சரிங்க, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். இன்னும் வர பேசுகிறீங்களா? நீங்கள் கூட இருந்து கவனிச்சுக்கோங்க. நர்ஸுங்களை பார்க்க சொல்லுங்கள். நான் கிளம்புறேன். அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக மருந்து மாத்திரைகளை செக் பண்ணி கொடுத்துட்டிங்களா? சரிங்க, சரி, செக் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் வந்து வர பேஷண்ட்டை கவனிச்சுக்குங்க. நான் கிளம்புறேன். தேங்க்யூ. சரிங்க மேம், நான் பார்த்துக்கிறேன். குட் மார்னிங். சரி, வணக்கம்.